இருளை போக்க ஒளிமயமான இறைவன் ஒளிமயமான தம் புதல்வர்கள் மூலமாக எல்லாருக்கும் ஆத்ம தீபத்தை ஏற்கிறார். ஸோ அதில் ஒரு மிகச்சிறந்த இறைவனின் வலது கரமாக விளங்கியவர் தான், விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள். ஆக அவர் வழியில் நாம் அன்பானவர்களாக மாற வேண்டும், சமத்துவ பார்வை கொண்டவர்களாக வாழ வேண்டும், தர்ம யுகத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது வெகு தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரோடு ஒரு விஷயத்தை நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். இந்த கோபுர பணிகள், கோபுரம்ங்கிறது கோவிலினுடைய ஒரு முக்கிய அங்கமாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. எப்படி செல்போன் டவர் இறைவனை தொடர்பு கொள்ள, மனிதர்களோட தொடர்பு கொள்ள உதவுதோ, அதே மாதிரி இறைவனோடு தொடர்பு கொள்வதற்காக வைக்கப்படுவது தான் இந்த ஒரு கோபுரம். இந்த கோபுர பணி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இது சிறப்பாக நடக்க வேண்டும். இதற்கு உரிய பொருள் தானாக மனம் வந்து இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சுப சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த பணி சிறக்க வேண்டும். இங்கே பொருளுதவி தன்னால் சேரணும்னு நினைங்க, தன்னால் இந்த கோபுர வேலை நடக்கும். ஔவையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்புனாங்க, செய்யணும் கூட சொல்லலை, விரும்புங்க, தன்னால் நடக்கும். பணம் கொட்டி கிடக்கு ஒவ்வொருத்தட்ட, ஒரே நபர் கூட ஒரே செக்கில் கூட இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு தந்துடலாம். ஆனால் நீங்கள் அன்போட நினைங்க, இந்த கோபுர பணி விரைவாக நடக்க வேண்டும், சிறப்பாக நடக்க வேண்டும், அழகுற நடக்க வேண்டும். இது ஒரு கலங்கரை விளக்கமாக வேண்டும், நிழல் குடையாக ஆக வேண்டும் என்று நான் உங்களோடு இறைவனோடு இணைந்து பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி. உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். இந்த கோவில்ல இந்த கற்பூரங்கள்லாம் காட்டுறாங்க இல்லையா, அது என்ன அர்த்தம்னா, கடவுள் ஒளி வடிவமானவர்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வருவாங்க. அந்த ஒளியை ஏன் ஒத்திக்கிறாங்கன்னா, அந்த ஒளி சக்தி வெளி மூலமா உள்ள போனா உள்ள இருக்கிற பாவ இருள் போகும். அப்புறம் ஏன் நம்ம விபூதி குங்குமம் திலகெல்லாம் இங்கே வச்சுக்கிறோம்னா, இறைவா அப்பா இந்த இடத்துல உட்காருங்க, என் கூட இருங்க என்று சொல்லி வைக்கிறதுனுடைய அடையாளம் தான் இந்த திலகம் வச்சுக்கிறோம். இறைவனை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்ட சம்பிரதாய சடங்கு தான் திலகம் வைக்கிறது. ஆக இறைவனை நம்முடைய மன சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார். 3வது குறள் கடவுள் வாழ்க்கை சொல்றாரு, மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனம் என்ற தாமரை மலரில் ஏகினான்னா ஏறி அமர்ந்திருக்கும் இறைவனை தொழுதால், அவர் வழியில் நடந்தால் ஆனந்த வாழ்வை பெறலாம் சொல்றார். ஆக இறைவன் எங்கு இருக்கின்றார் என்றால் நம்முடைய மனதில் வைத்து வழிபட்டால், புற வழிபாடுன்னு ஒன்று உண்டு, அக வழிபாடுன்னு உண்டு. காஞ்சிபுரத்துல திருநென்ற ஊர்ல பல்லவ மன்னன் காலத்துல பல்லவ மன்னன் ஒரு கோயிலை பெருசா கட்டுறாரு. இந்த கதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பூசலார்னு ஒரு ஏழை ஆள், அவருக்கும் கோயில் கட்டணும்னு ஆசை. அவர் மனசுக்குள்ள ஒரு கோயில் கட்டுறாரு, மனசுக்குள்ள ஒரு அஸ்திவாரம் போடுறாரு, மனசுக்குள்ள கோயில் கட்டி ஒரு கோபுரத்தை கட்டுறாரு. கோபுரத்தை கட்டி கடவுள்கிட்ட அவர் மானசீகமா பேசுறாரு. இந்த மாதிரி இத்தனை தேதி நீங்க என் மனக்கோவில கும்பாபிஷேகம் பண்ண வந்துருங்க கடவுள்கிட்ட பேசுறாரு. அவரும் சரியில்லை. பல்லவ மன்னனும் நாள் குளிச்சுட்டாரு. அந்த கோவில் முடிஞ்ச உடனே அன்னைக்கு கனவுல அந்த மன்னன் கனவுல சிவபெருமான் சொல்றாரு,
நீ குறிச்ச தேதியில எனக்கு வர வாய்ப்பில்லை. அன்னைக்கு இன்னொருத்தக்க நான் காட்சி கொடுத்துட்டேன். அந்த கோவில் உபவிசனத்துக்கு போறேன்ட்டு அந்த காட்சி மறந்துட்டேன். உடனே மன்னன் திடீர்னு எழுந்திருச்சாரு. உடனே மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி எனக்கு கனவுல சிவபெருமான் வந்து நான் குறிச்ச நாள்ல வர முடியாது, இன்னொரு